ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். நம்ம வீடுகளில் எப்பவும் இருக்கிற கொஞ்சம் பொருட்களை வச்சு நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறோம். இந்த மூணையும் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு பொரிச்சுக்கலாம். அடுத்ததாக 100 கிராம் பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறோம். அந்த வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை உருவி உள்ளே சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அடுத்ததாக பச்சை மிளகா ஒரு 3 எடுத்து பொடுசாக வெட்டி வச்சுருக்கிறோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கிறோம். வெங்காயம் இப்போ தான் லேசாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த நேரத்தில் ஒரு 100 கிராம் கேரட் எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கிறோம். அதை இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த கேரட்டு அந்த வெங்காயத்தோடு நல்லா வதங்கி வரட்டும். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஒரு 3 காஞ்ச மிளகாயை பிச்சு உள்ளே சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக இதில் ஒரு 10-15 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கிறோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கிறோம். இப்போ அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு, இது ரெண்டையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் சேர்த்த காய்கள்லாம் ரொம்ப வதங்கிட வேண்டாம். ஒரு பாதி அளவுக்கு வதங்கினாலே போதுமானது. இப்போ காய்கள்லாம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினோடனே அடுத்து இதுக்கு தேவையான தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1 லிட்டரு சேர்த்துக்குருவோம். கப்பு அளவுகளில் ஒரு 4 கப் இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம். கலந்து விட்டு இந்த தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சு வரணும். தண்ணி சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல ரவை எடுத்து வச்சுருக்கிறோம். ரவையோட அளவு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு எடுத்துருக்குறோம். அந்த 1 கப் ரவையை அப்படியே மெதுவாக உள்ளே சேர்த்துக்கிட்டே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ ரவைக்கும் தண்ணிக்கும் அளவு பார்த்திங்கன்னா 1 கப்பு ரவைக்கு 4 கப்பு தண்ணி வச்சுருக்குறோம். இந்த அளவுக்கு வச்சாலே நமக்கு சரியாக இருக்கும். ரவை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடுப்பு வந்து மீடியம்லேயே இருக்கட்டும். இப்போ நமக்கு இந்த ரவை அந்த வெந்நிலே வந்து நல்லா வெந்து வரணும். இப்போ ரவையை சேர்த்து நம்ம கிண்டி விட ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இந்தளவுக்கு நல்லா வெந்து கெட்டிப்பட்டு வந்திருக்குது. தண்ணியோட அளவு இந்த அளவுக்கு வச்சா தான் கரெக்டாக இருக்கும். அளவு கம்மியாக இருந்தது அப்படின்னா ரொம்ப உப்புமா மாதிரி உதிரி ஆயிரும். இப்போ இந்த இடத்துல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறோம். அது கூடவே கொஞ்சம் மல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் சிம்பிளாக ஒரு ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி ரொம்ப யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.